ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷன் சொல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போக போகிறோம். நம்ம வந்து பொருள் வாங்குறதுக்கு பசங்க கூப்பிட்ருக்காங்க. அவங்க போவோம். இப்போ போகிற வழியில் நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் போக போகிறோன்னா, யாருன்னு தெரியாதவங்க வண்டியில் போயிட்டு லிஃப்ட் கேட்டு போக போகிறோம். அது வந்து எப்படின்னா சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து பசங்கள்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே மெட்ரோவில் வந்து போக போகிறோம் பிளான் போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். நம்மளுக்கு யாராவது லிஃப்ட் தராங்களா பார்ப்போம் வாங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுத்துட்டாரு. அவர் கூட நம்ம போக போகிறோம். இப்போ வாங்க போகலாம். இனிமேல் தான் அவர் எங்கே போகிறான்னு கேட்கணும். இல்லாமல் அவங்க அப்படியே போகிற வழியில் கேட்டுக்கலாம் அவர் எங்கே போகிறான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தவர் வந்து நம்மளை எடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணி இப்போ ஸ்டேஷன் நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நம்ம வெயிட்டிங் இருக்கோம். அவங்க போவோம். நம்ம அப்படியே மெட்ரோக்கு போய் வெயிட் பண்ணால் போதும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. அவங்க பிடிச்சிட்டு நம்ம வந்து ரிச்சிட்டு போயிருக்கோம். சார் கைஸ் வந்துட்டாங்க. கைஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து கோமண்டேஷன் பண்ணிட்டோம். மெட்ரோ ஏறி ஒரு மஞ்சள் ரெடி பட்டதாக இருந்துதான் ரொம்ப படம் ஹைட் அடிச்சுப்போம். எதிரி நான் நடந்து வந்தல்ல குசிமிங்கெல்லாம் ஓடுறேன் பாத்துதிரி. நாங்கள் இப்போ எல்லாரும் படத்துக்கு போக போகிறோம். மச்சான் நம்ம படத்துக்கு போகிறோம். எல்லாரும் படத்துக்கு போக போகிறோம்ல. என்ன படத்துக்கு போகிறோம்? எங்கள் மண்ணை படத்துக்கு போக போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் பாருங்க. டிக்கெட் 1:30 மணி ஷோ போடலையாமா? வாங்க சரி வாங்க போயிட்டு ஸ்பைடர்மேன் போறீங்க. 2:30 மணி பையன் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டே வரான். நான் கெட்டலாம் போல ஆல்ரெடி கெட்டுறேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கே போகிறோம்னா பிரியாணி கடைக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். கரெக்டாக எங்கன்னா லொக்கேஷன் வந்து LIC பேக் சைடு போகிறோம். பாருங்க, பிலால் ரோட்லேருந்து அப்படியே அந்த ரோடு ரெண்டாக பிரியும். அந்த ரோட்லேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. நம்ம பசங்க எல்லாரும் வராங்க ஜாலியாக. வாங்க போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். இனிஷியேட் பண்ணாங்க गाइस. நம்ம கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேஸே நாங்க தான்டா. ஒழுங்கா வர மாட்டேங்கிறீங்க யாருமே. பாருங்க गाइस, வந்துட்டோம் கடைக்கு. இதுதான் நம்ம கடை. நம்ம சாப்பிடலாம் அந்த கடை. இந்த கடை ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க பாருங்க. இந்த கடை தான். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம லான்ச்சி கேஃப் பஸ்ஸு போய் மறைச்சிட்டு இருக்கு. கடைக்கு எதிரில் கரெக்டாக பாருங்க. பிரியாணி இந்த தூக்கலாக இருக்குது. பசங்களாம் போயிட்டாங்க. சாப்பிட ரெடியாக இருக்காங்க எல்லாரும். தின்றா டக்குன்னு கை நடுக்குதுடா. என்னடா கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது. போலியோ அட்டாக்கான கோழியா? யோ நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையா வைப்பான். சாப்பிட்டு போயா. சரி சரி ஓவரா பேசாத. அது இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு மட்டும் தான் வரும். அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவருக்கு தனியாக போடுவாங்க. இன்ஃப்ளூயன்சர் அப்பன்ஸ் அடிக்கிறாங்க. அவ்வளோதான் மாட்டிச்சு. ஆகாஷ் நாங்கள் எல்லாரும் இப்போ கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்டு இப்போ பிளான் ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. என்ன குழப்பம் ஆயிடுச்சுன்னா ரிசீட் போயிட்டு பொருள் வாங்கினோம். லேட்டாக நல்ல பொருளெல்லாம் வாங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து பக்கத்தில் மால் இருக்குது. அந்த மால் போய்ட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இவனுக்கு வேறு விஷயமா வீட்டுக்கு போகணுமா அவங்க அம்மா தேடுவாங்க. அதனால வந்து சீமா வரோம். பின்னாடி ஒருத்தன் வரான். அவன் வந்து வீட்டுக்கு போக லேட்டாக 4 மணிக்கு வீட்டுக்கு போய் சரண்டர் சொல்கிறான். ஏமா தெரியுது போயிருக்கியா இந்த மாலுக்கு? போன பிடிங்கி போறாங்க. எல்லாரும் இல்லைடா வரலடா. இதை வச்சு இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் அட்ரஸ் வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ சைடு வழியாக போயிட்டு இருக்கோம் மாலுக்கு. அந்த பொண்ணை நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். அப்படி பார்த்தா தான் போகிறோம். வாங்க பார்ப்போம். படிக்கிற மாதிரியே புக்குக்குள்ளே வந்துட்டு புக்கெல்லாம் பார்க்குறோம். புரட்டிலாம் பார்க்குறோம் படத்தை. கேட்டால் புக் ஸ்டோருக்குள்ள வந்துடும். கிண்டர் ஜாய் கிடைக்கும். போய் கிண்டர் ஜாய் வாங்கக்கூடாது. கிண்டர்
கைஸ் மச்சி மச்சி இந்த புக்கு வாங்கிக்கோடா. இவர் மாதிரி தெரியாதா எல்லாம் சரி. அட்டாமிக் ஹேபிட்ஸ், மைண்ட் பாடி ஸ்பிரிட்ஸ். இதான் சார் நான் பையன் புத்திங்கிறது. பூமியை பார்த்தானா சுற்றிப்பான். மச்சி ஒன்று கடைசியாக எங்கே கை வைக்கிற அதான் உன் ஊர். எங்கடா இந்தியா வரல, இந்தியா வந்துச்சு. பெண்ணை பாருங்க, எஸ்தட்டிக்காக இருக்குங்க. ஆனால் ரேட்டை பார்த்தா மனசாட்சியே இல்லை. 700 800 போட்டு வச்சுருக்காங்க. எப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கு பெண்ணு. ஆனால் நம்ம பையன் புத்தி எங்கேயுமே போகல. கடைசியில் 3 ரூபா பெண்ணு போய் உட்காந்துருக்கான். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. நம்ம பையன் கலர் பெண்ணை அடிச்சுட்டு மச்சி பெண்ணு வாங்கி என்ன பண்ண பெண் ஃபீட் ஆட போயிடா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட் லெட்டர் கூடிய பெண்ணு, கஸ்டமைஸ் பென். கேமடா வீடியோ ஒண்ணுதான்டா இருக்கும். ஒண்ணுத்துக்கு ஏன்டா இவ்வளவு போயிட்டப்பா? எங்க ஊர்ல இவங்க காய்ஸ் அழுத்த நான் லைட் ஷார்ப்னர் காய்ஸ். இது நான் பச்சை காலத்தில் ஷார்ப்னர்னாலே அப்சரா நடராஜ் தான். இங்கே பாருங்கள், ஷேக் பண்ணால் ஷார்ப்னர் லைட்டாக அடிக்குது. ஐயோ அது பாருங்க, பெண்ணெல்லாம் கலர் கலராக இருக்குது. இல்லை நான் பார்த்ததே இல்லை. அங்கே பாருங்கள் யாராச்சும் பாருங்க காய்ஸ், ஷார்ப்னர் ஸ்பேஸ்லேருந்து அப்படி லேண்ட் ஆகிருக்கு. தரமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம பசங்களாம் சின்ன குழந்தைங்க ஆகிட்டாங்கலாம். செத்தாதான் கேட்கல. நோபிட்டாவை காணோம். பைக் ஓட்ட மட்டும்தான் செய்வான்னு சொல்லுவான், நான் ஓட்ட மாட்டான். நீலாம் ஆளே கிடையாதுன்றாங்க போ. ஏண்டா அது குத்தது கிடையாதுடா, அது அந்த வீட்டை அடிக்கணும்டா. அடிக்கிற அடியில் அந்த வீட்டு நடுக்கணும். நீ குத்தி நிற்கிறான். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கும். என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? மச்சி திரும்ப என்ன பண்ணு? ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெண் அமுகனோட ஷாக் அடிக்குது. ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. கூட தப்பா போயிடுச்சு காய்ஸ். பாருங்க காய்ஸ், திரும்ப ஒரே கடையில் சுற்றிட்டு இருக்காங்க. வெளியே வராமல் தெரியாம மால் கூட்டு வராங்க. நிச்சய சீட்டு என்ன போய் பண்ணுவீங்க? தெரியாது சீட்டு கூட்டு போகிறாரு. மால் முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம். வருவாங்கடா, நான் தான் வருவேன். போலாம். வரவே மாட்டியா? வரமாட்டியா? காலேஜ் புதுசா சாயங்காலம் கூப்பிட்டு வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஓகேவா? பாக்குறேன். இப்ப மதியா இல்லையா? பிடிக்கவா? அதனால நம்ம பசங்க ரோட் கிராஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. வரும்போது ஒரு வாட்டி பேச கொடுத்துருக்காங்க. 2ஆவது வாட்டி காரை வச்சு வச்சாங்க. பாருங்க சண்டை போடுறாங்க இறங்கி. தள்ளி விட்டு வாடா போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வரதுக்கு முன்னாடி பொருள்லாம் வாங்கிட்டாங்க. பாருங்க என்ன இது? டைம் பாம்பா நல்லா இருப்பா தம்பி, நல்லா அதான் guys, இதுதான் வாங்கிருக்காங்க. இவங்க 3 பேர் தான் வாங்கிருக்காங்க. இதான் வாங்கினது அது தெரியாதா? அப்படியே சொல்றா போனா என்னது அது? பேட்டரி அது எதுக்கு வந்தவங்கிறதே தெரியாம